ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்தது அப்படியே சாதம் வேகிறதுக்காக நான் உலையும் வச்சிட்டேன். இது உலை காயறதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் இது 3 எடுத்திருக்கேன். இதை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நீல வாக்கிலையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயமும் பொடி பொடியாக அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பொடி பொடியாகவும் நறுக்கி எடுத்துக்கலாம், அல்லது காய் செய்வதுலேயும் துருவி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே விலை காஞ்சிச்சு. இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒன்று ஒன்றா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த அடித்து வச்ச முட்டையை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வேகக்கூடாது. ஒரு அரை பாகம் வெந்தால் போதும். நம்ம சாதத்துலேயும் போட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடையில் தான் செய்ய போகிறோம். அதனால் இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த பீன்ஸு, கேரட்டு இதையும் சேர்த்து இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட், பீன்ஸு வதங்கின பிறகு இந்த அரிஞ்சு வச்ச குடமிளகாயும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ள சாதமும் வந்துடுச்சு. இதை வடிச்சிட்டு இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது பாதி முட்டை தான் சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த கடாயில் நிறைய சாதம் பிடிக்காது, கலரத்துக்கு வாட்டப்படாது. அதனால் பாதி சாதம் தான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற முட்டையை சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது சாய்க்கும் போது அதிகமாக ஊற்றிடுச்சு. அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் இப்போ சேர்த்துருக்கேன்.
நிறைய சேர்த்தோம்னா கொஞ்சம் கசக்கும், அதனால் அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கினேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மிளகுத்தூள் அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் சேர்த்து இதில் செய்யலாம். நான் இருந்ததை வச்சு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.